ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்மா வந்து போன்லெஸ் நெக்ரோமேன்சர் சாப்டர் 30. சாப்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸில் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். போன சாப்டரில் நடந்திருக்குன்னா ஹீரோ அந்த அந்த அதர்வேல் சேலஞ்சரோட ஸ்வால் லைட்டிங்கிற எபிலிட்டி கிட்டேருந்து ஹீரோ தப்பிக்க மானோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி 2.5 செகண்ட்ஸை குறைக்கிறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த அதர்வேல் சேலஞ்சரை வயிற்றுலேயே அட்டாக் பண்ணி அவனை டிஃபீட் பண்ணிடுறான். அதனால் 9th ஃப்ளோரையும் கம்ப்ளீட் பண்ணிடுறான் ஹீரோ. அதோட போன சாப்டர் முடிஞ்சிருக்கும். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு அந்த அதர்வேல் சேலஞ்சரோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான். அதை அப்சர்வ் பண்ணதில் ஹீரோக்கு வந்து பவர் வந்து 27% தான் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல, அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்சர்வ் பண்ணி முடிக்கிறான். அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் ஒரு அதர்வேல் சேலஞ்சரை டிஃபீட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃப்ளோரு ரிவார்டு வந்து அதுக்கு பொருந்தாது, அதுக்கு ஏற்ற மாரி நாங்கள் ரிவார்டு மாற்றி தரோன்னு சொல்லிவிட்டு ஹீரோக்கும் மாற்றி தந்துடுது. என்ன ரிவார்டை கிடச்சிருக்குன்னா ஹீரோக்கு 6th சென்ஸ்ன்ட்டு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு ஹீரோக்கு. அப்புறம் ஹீரோக்கு 35,000 பாயிண்ட்ஸும் அப்புறம் அடிஷ்னல் ரிவார்டாக 1000 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் 6th சென்ஸாக இது ஒரிஜினல் ரிவார்டான பீஸ்ட் இன்ஸ்டிங்கோட பெட்டர் ரேங்க் ஸ்கில்லாக இருக்குன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வெயிட்டிங் ரூம் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் ஹீரோக்கு வந்து அட்மின் மெசேஜ்லாம் ஹீரோக்கு தெரியுது. ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு உங்கள் ஃபைட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாருன்ட்டு மெசேஜ் இருக்குது. த மான்ஸ்டர் ஆஃப் த நார்த் இருந்துட்டு உங்கள் முயற்சியெல்லாம் பார்த்து வேந்துட்டார். ரூலர் ஆஃப் த லேட் நைட் இருந்துட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஹாப்பி ஆனார். ஹீரோ ஆஃப் த பிளாக் ஆப்ளிகோ வந்துட்டு உங்கள் ஃபைட்டை பார்த்து கை தட்டினாருன்ட்டு இருக்குது. அப்போ ஹீரோன்ட்டு யோசித்து பார்த்தா அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது அவங்க என் ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க என்ன அப்னாலஜிஸ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது அந்த நேரம் பார்த்து அயன் பிளேட் மோனாச்சு இருந்துட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நீ வேறு எந்த அட்மின்ஸோட ஆஃபருக்கும் மயங்கிடாது அப்படின்ட்டு மெசேஜ் வர அதுக்கு ஹீரோ சரின்னு சொல்கிறான். அந்த நேரம் அந்த சிஸ்டம் வந்துட்டு ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு அவரோட அத்தாரிட்டிஸை கான்ட்ராக்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் ஆட் பண்ணுறேன்னு நினைக்கிறாரு. நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்க, இதெல்லாம் கேட்ட ஹீரோன்ட்டு என்னது ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு அத்தாரிட்டி கொடுக்க நினைக்கிறாரா, இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் அந்த நேரம் பார்த்து அயன் பிளேட் மோனை சேர்ந்துட்டு தைக்கத்தொடி நீ அந்த அத்தாரிட்டிஸ்லாம் அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த அயன் பிளேட் மோனாச்சு இருந்துட்டு உங்ககிட்ட அந்த அத்தாரிட்டிஸ்லாம் கொடுக்க காரணமே உங்ககிட்டேருந்து ஃபேவரை கெயின் பண்ண தான், அதுவும் அவங்க கொடுக்குற அத்தாரிட்டிஸ் அவ்வளோவும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறேன் ஜஸ்ட் அவங்க வந்து என்கிட்டேருந்து ஃபேவரை கெயின் பண்ண தான் அத்தாரிட்டிஸை கொடுக்குறாங்க, அதுவும் அது நல்ல அத்தாரிட்டிஸ் இல்லை. முடிவில் இவங்க என்கிட்ட இது கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க என்கிட்டேருந்து ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டிஸை அப்சர்வ் பண்ணிக்கிறான். அதுவும் கான்ட்ராக்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் போயும் ஆட் ஆகிடுது. அப்போ அந்த ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் இருந்துட்டு சிரிச்சுட்டு என் கைண்ட்னஸை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்துட்டு புரிஞ்சது, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோவும் 10th ஃப்ளோரோட வெயிட்டிங் ரூமுக்கும் போயிட, அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு சிஸ்டம் ஸ்டார்டிங் எக்ஸ்பேண்டிங்ன்ட்டு வர, அப்புறம் உங்களால் இப்போது பப்ளிக் ஏரியாவுக்கு போக முடியும்ன்ட்டு வருது. இதை பார்த்த ஹீரோவும் என்ன பப்ளிக் ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஹீரோன்ட்டு இந்த அட்மின்ஸ் எல்லாம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துன்னு இருப்பாங்களா அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, அப்போ அங்கே ஒரு பிளே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அத்தாரிட்டி ஸ்கில்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அப்போ ஹீரோன்ட்டு ஸ்வாட் கியூ மாஸ்டர் என்ற ஒரு அத்தாரிட்டியை பார்க்குறான். இதோட பவர் என்னென்னா, ஸ்வாடில் இதால் மானவ இன்ஃப்யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பிளேடாக மாற்ற முடியும். இன்னும் இதால் மானம் இன்ஃப்யூஸ் பண்ணி ஸ்வாடு கியூவாக யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்த்து, ஆனால் இது அவங்க நார்மல் அத்தாரிட்டி தான் போட்டிருக்காங்க, ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் ஹீரோன்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறான். செகண்ட் பேஜில் 3 அத்தாரிட்டிஸ் இருக்குது. என்னென்ன அத்தாரிட்டிஸ்னால் போன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அயன் பிளேட் ஸ்வாட், ஹேண்ட் ஆஃப் தட், இந்த 3 அத்தாரிட்டிஸ் இருக்குது. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சி ரேங்க், இது பண்ணால் எல்லா சாட்ஸ்டும் 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து அயன் பிளேட் ஸ்வாட், இந்த அத்தாரிட்டியால் உங்களால் ஒரு மானால் செஞ்சுப்பட்ட ஸ்வாடை சம்மன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது.
அடுத்து ஹேண்ட் ஆஃப் தட். இதோட பவர் என்னென்னா, இப்போது ஒரு எனிமி வந்து அவன் கையில் ஒரு பொருள் வச்சுருக்கானா, அந்த சமயம் பார்த்து நம்ம அட்டாக் பண்ணி அவனுக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா அப்போது ஒரு சீரியஸ் சரிவு வந்து ஏற்படும். அதுதான் இதோட பவர். இங்கே 2 நல்ல அத்தாரிட்டிஸ் இருக்குது. போன் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் ஸ்வாட் கியூ மாஸ்டர். இந்த 2மே எனக்கு தேவைப்படுது. இந்த 2த்தில் எதுனா ஒன்று தான் நான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா என்கிட்ட இருக்குது 2000 ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறது? வேணும்னா நான் வந்து என் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்கலாமா? இல்லை, அந்த முறிமுயல் சேலஞ்சர் இருந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தான். ஸோ அதனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஸ்வாட் கியூ மாஸ்டர் அத்தாரிட்டியாக வாங்கிடுறான் ஹீரோ. அப்போ ஹீரோன்ட்டு அந்த ஸ்வாட் கியூவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறான் ஹீரோ, 3 லாஸ்ட் லெசன் ஸ்கில் யூஸ் பண்ணும்போது மானா வந்து ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது இது யூஸ் பண்ணும்போது ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 லாஸ்ட் லெசன் யூஸ் பண்ணும்போது மானா ஃப்ளோ வந்து ஸ்வாடில் வேவ் மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்வாட் கியூ மாஸ்டர் யூஸ் பண்ணும்போது அது மானாவோட ஃப்ளோ வந்து வாட்டர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோ நினைக்கிறான், எவ்ரி மினிட்ஸும் என் மானா கன்சூஷன் வந்து ரேட் வந்து 2% இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் இதுக்கு என் 100% மானாவை கன்சியூம் பண்ணுறதுக்கு 50 மினிட்ஸ் ஆகும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு ஸ்வாட் கியூ மாஸ்டரை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு என் மானாவை நான் மேனேஜ் பண்ணணும், இதை நல்லா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 6th சென்ஸ் ஸ்கில்லை பார்க்குறான் ஹீரோ. இன்ஸ்டிங் வந்து ஹையண்ட் பாயிண்ட்டுக்கு போகும்போது 6th சென்ஸை பேசிக் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட பவர். இதெல்லாம் பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஏன் இன்ஸ்டிங் வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக மாறும்போது இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அது சரி, நான் இப்போது பப்ளிக் ஏரியா பற்றி கம்யூனிட்டியில் எதனா போட்டிருக்காங்களான்னு பார்க்குறான் ஹீரோ. ஐஎம் சூசின்ற ஒரு சேலஞ்சர்ன்ட்டு நான் பப்ளிக் ஏரியாவுக்கு போகும்போது அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பப்ளிக் ஏரியா வந்து ஒரு ஷேரிட் பிளேஸ், அதுவும் மற்ற கண்ட்ரிஸோட பீப்புள்ஸ் கூட காலேஜ் லைஃப்ன்ற ஒரு சேலஞ்சர் வந்துட்டு நான் ரேங்க் ஜப்பான்லேருந்து வந்த சேலஞ்சர்ஸை பார்த்து அப்படின்னு போட்டிருக்கான். அப்போது ஹீரோ வந்துட்டு இங்கே நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது இந்த பப்ளிக் ஏரியா பற்றி, ஆனால் இதெல்லாம் 10th ஃப்ளோரோட வெயிட்டிங் ஹாலுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோன்ட்டு கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட்டை பார்க்குறான். அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்கேன்னா, பப்ளிக் ஏரியாவில் ரேண்டம் ஃபாரினர்ஸ் இருந்துட்டு என்கிட்ட அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க அவங்க அட்மின் கிட்ட அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஹீரோன்ட்டு என்ன அத்தாரிட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு நானே நேரடியாக போய் பார்க்குறேன், அப்புறம் அவங்க கூட நான் டீல் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போக போகிறான். அப்புறம் அந்த பப்ளிக் ஏரியாவில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் டெலிபோர்ட் ஆகி வராங்க. அப்போ அந்த பையன் இருந்துட்டு, ஸோ இதுதான் பப்ளிக் ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பையன் சந்தோஷமாக இங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பையனும் நடந்து போயிட்டுருக்கான். அப்போது இவங்களை யாரோ பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. அப்போது அங்கே பார்த்தா அங்கே 3 சேலஞ்சர்ஸ் இருக்காங்க. அதில் அந்த வயலட் கலர் சத்தக்காரன் இருந்துட்டு அவங்களாம் கொரியன் ஆக்டர்ஸா அப்படின்ட்டு இருக்க சமயத்தில் அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்க க்ரே கலர் சட்டக்காரன் இருந்துட்டு ஆமாம் அவங்க கொரியன் ஹண்டர்ஸ் தான், அதுவும் ஏரங் ஹண்டர்ஸ். நான் அவங்க ப்ரொஃபைலை பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. கொரியா வந்து பவர்ஃபுல் ஹண்டர் நேஷன் சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்துட்டு பப்ளிக் ஏரியாவில் அதர் அவுட் சைட் சேலஞ்சஸை கொள்வது பாசிபிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் நடந்து போயிட்டுருக்க சமயத்தில் அந்த 3 பேரும் அவங்க எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த பையனை லாக் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு என் உடம்பு என்னால் அசைக்க முடியலன்ட்டு இருக்க சமயத்தில் அந்த 3 பேரும் சிரிச்சுட்டே வராங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த பையன் கேட்க, அதுக்கு அந்த வயலட் சட்டக்காரன் வந்துட்டு நாங்களாம் என்ன பண்ணுறோம்மா, கொரியன் ஹண்டர், அதுவும் கொரியன் வந்து நேஷ்னல் பவர்ஃபுல் ஹண்டர்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பையன் வந்துட்டு இது ஒரு ட்ரையல் இல்லைனாலும் இவங்க மற்ற சேலஞ்சர்ஸ் கிட்டேருந்து லூட் அடிக்க நினைக்கிறாங்க. அப்போது ப்ளீஸ் ஸ்டாப்ன்ட்டு ஒரு குரல் கேட்குது. அப்போ இவங்களும் திரும்பி பார்த்தா இந்த பையன் கூட டெலிபோர்ட் ஆகி வந்த பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போது மட்டும் நீங்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணலை, இது எல்லாத்த பற்றியும் நான் கம்யூனிட்டியில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீ ஸ்ட்ரிப் பண்ணனா அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறான். நீ எல்லா ஐட்டம்ஸையும் கீழே போட்டுட்டு
நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சேன்னா உங்களை யாரனா ஒருத்தரை நான் வீடோட விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்க, அப்போ அந்த வாயில் சட்டைக்காரன் இருந்துட்டு இல்லைனா நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு வர. அப்போ ஹீரோன்ட்டு பின்னாடி போகிறான். ஹீரோ போகிறத கவனிச்சு அந்த வாயில் சட்டைக்காரன் இருந்துட்டு யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் பிளாக் கேப் அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிட, அப்போ ஹீரோ அவன் திரும்பிட்டு என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் உன்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீயும் கொரியன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் பவரும் யூஸ் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண. அப்போ ஹீரோன்ட்டு நான் பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தேன் சொல்லிட்டு ஃபோர்ஸ்ஃபுல் பிரேக் த்ரோ வரும். மானா ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில்லும் ஆக்டிவேட் பண்ணுறான் ஹீரோ. அதனால் அவங்க 3 பேர் பவரையும் ஹீரோ வந்து தடுத்துட்றான். இதை பார்த்து அந்த வாயட் சல்ட்டாக்காரனுக்கு செம்ம ஷாக். அப்போது ஹீரோன்ட்டு இன்வெர்டரியிலேருந்து அவன் ஸ்வாட் எடுத்துகிட்டு இதை நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். இதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.